சங்கீதம் 51:3 என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சில நேரங்களில் நம்முடைய உண்மையான உள்ளான மனநிலையை பார்க்க தயங்குவோம். காரணம், அங்கு நம்முடைய குறைகளை காண நேரிடும். அதற்கு பயந்து நம்மை நாம் கவனிக்க அஞ்சுகின்றோம். உதாரணமாக, நம்முடைய முகத்தில் தேமல் வருகிறதென்றால் அதை கவனிக்க வேண்டும். அதை பார்ப்பதால் நாம் கவலை அடைகிறோம் என்பதற்காக அதை கவனிக்காமல் விட்டுவிட்டோம் என்றால் அவை முகம் முழுவதும் பரவி மோசமான நிலைக்கு நம்மை தள்ளிவிடும். எனவே தேவ பிள்ளைகளே, தாவீதைப் போல நம்மை நாம் தேவனுக்கு முன்பாக நிறுத்த வேண்டும். நம்முடைய குறைவுகளை தைரியமாக எதிர்கொண்டு அவற்றை தேவனிடத்தில் அறிக்கையிட்டு அதற்காக மனஸ்தாபப்பட வேண்டும். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய எல்லா குறைகளையும் நீக்கி நம்மை நாம் பார்த்து திருப்தி அடையும் நிலைக்கு கொண்டு வருவார். அதனால் நாம் பாவத்தை மறைக்காமல் தேவனுக்கு முன்பாக உண்மையானவர்களாய் வாழ வேண்டும். இல்லையெனில் நம்முடைய மறைக்கப்பட்ட பாவம் ஒரு நாள் வெளிப்படும். அதனை உணர்ந்து தேவனுக்கு பிரியமானவர்களாய் வாழ வேண்டும். அப்பொழுது தேவனுடைய நாம மகிமைப்படும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.